ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் கால் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் சர்வீஸ் நார்மலாக ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கால் ஃபார்ம் பண்ணுவாங்க, கிளர்க் கால் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸோ எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கால் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கிற நம்ம யார் வேணால் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். பட் இந்த ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இவங்க கால் ஃபார்ம் பண்ணியிருக்கிற எல்லா ஜாப் ப்ரொஃபைலுக்குமே ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரெக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி என்னென்ன போஸ்ட் அவங்க கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ், ஏஜ் லிமிட்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024-25க்கான ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இது. ஸோ இதில் அவங்க என்ன போஸ்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸ் தான். இது கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக போஸ்டிங் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அப்படின்ற போஸ்ட் கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ப்ரெசன்டேஷன், அதாவது பிபிடி ஏதாவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், குரூப் எக்ஸசைஸ், குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஏதாவது இருக்கும், அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸசைஸும் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ ரிசர்ச் அசோசியேட், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்ட் கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஸோ அது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸசைஸ் இருக்கும், இவங்களுக்கும் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர், அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இல்லையா, டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஹிந்தி ஆஃபீஸர்ங்கிறது. ஸோ இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட், குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே இருக்கும். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு மும்பைல தான் இருக்கும், அதாவது ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் போடுவாங்க. அது போக வேற எந்தெந்த ரீஜன்ல அவங்களுக்கு தேவையோ அங்கேயும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்குவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஃபார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அனலிஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ அனலிஸ்ட் ப்ரோக்ராமர் பைத்தான் தெரிஞ்சவங்க, ஸோ இது ASP.NET அது தெரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் கால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 12 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. 27ஆம் தேதி நேற்றே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்ற டேட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் ஆர் மே. அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டே முடியுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல எக்ஸாம்ஸ் இருக்கலாம், அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்லயோ மே லாஸ்ட் வீக்லயோ இருக்கலாம். இதுதான் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான மந்த் சொல்லிட்டாங்க. இது டென்டேட்டிவ் தான், மேபி டேட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தால் அதையும் உங்களுக்கு அவங்க இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் தேவை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொஃபஸருக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமமே உங்களுக்கு 47 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 55 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1969க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது, 1969க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும், 1977க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கணும். ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நீங்க முடிச்சிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 55% மார்க் உங்க போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது உங்க பிஜில 55% ஆஃப் மார்க் நீங்க வாங்கியிருக்கணும். என்னென்ன டிசிப்ளின், அதாவது எந்த மேஜர்ல நீங்க வாங்கியிருக்கணும்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷனல் மெஷர்மெண்ட், சைக்காலஜிக்கல் மெஷர்மெண்ட், சைக்கோமெட்ரிக், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நீங்க படிச்சிருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 12 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க இந்த ப்ரொஃபஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு. ஸோ இது யார் இந்த ப்ரொஃபஸர் போஸ்ட் முடிச்சவங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டே 35 இயர்ஸ், மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கான டிகிரி என்ன முடிச்சிருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது நீங்க உங்க குவாலிஃபிகேஷனை நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ரிசர்ச் அசோசியேட் இதுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் 23 இயர்ஸ் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைக்காலஜிக்கல் எஜுகேஷன், சைக்காலஜிக்கல் மெஷர்மெண்ட்,
சைக்கோமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட், இதுலலாம் வந்து மினிமம் 55% நீங்க வாங்கியிருக்கீங்க மார்க், இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரிஃபரபிளி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. அகடமிக் ரிசர்ச் பேஸ்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் இதுக்கு வந்து காம்படிஷன் கம்மியா இருக்கும் இந்த ஜாபுக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ரெக்குயர்மெண்ட்டுமே கம்மியா தான் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மித்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல கம்மியா கொடுத்துருக்காங்க. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்மே 1 இயர் தான் இருக்காங்க. நீங்க 1 இயர் முடிச்சு 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுனாலே நீங்க இந்த எக்ஸாமுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர். ஸோ இதுக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 23 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் மேஜர் சப்ஜெக்டா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல. அதாவது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லயோ அல்லது கம்பெனிலயோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு நிறைய பேர் செகண்ட் லாங்குவேஜா ஹிந்தி யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்க தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். Okay, so create the translated text documents on his own. There are MS Word and MS Excel Hindi and English. So ஒன்னும் இந்த போஸ்ட்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா not only a translation, MS Word Excelல நீங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஜாப் தான். அதுக்கும் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் 1 இயர் தான் சொல்லியிருக்கான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால இதுக்கு வந்து ப்ரிஃபரபுளா இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர். டெபுட்டி மேனேஜருக்கு மினிமம் 23 இயர்ஸ் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களா இருக்கணும். ஏன்னா இவன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை எடுக்கிறான். அதனால ஸ்பெசிஃபிக்காவே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க தான் கேட்கறான். ப்ரிஃபரபிளி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஹேண்ட்லிங் இன் ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், டாக்ஸேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கீங்க, சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமாக அப்ளை செய்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் ப்ரோக்ராமர், அதாவது ASP.NET சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 23 to 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். எதுலன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லயோ அல்லது MCA, MSc, IT இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எதுலன்னு பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லயோ டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராவோ அல்லது டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அனலிஸ்ட் ப்ரோக்ராமர். ஓகே, ஸோ ஆட் அட்வான்டேஜ் ஸ்கில்ஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் ப்ரோக்ராமர் பைத்தான். மேல வந்தது .NET உள்ளது. .NET இது வந்து பைத்தான் நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுலயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் என்ன மாதிரி ஃபீல்ட்ல வந்து அதே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெஸ்டிங், இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமாக அப்ளை செய்து கொள்ளலாம். அவ்வளவுதான் மக்களே. 7 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. 7 போஸ்ட்டையும் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸருக்கு என்ன மாதிரி இருக்கும் ஒர்க் நேச்சர், அசஸ் ஏஜிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் என்ன மாதிரி இருக்கும் ஒர்க் நேச்சர், இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். ஹிந்தி ஆஃபீஸர்னா நான் மேலே சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லை, நீங்க ஒரு பிபிடி ரெடி பண்ணணும், வேர்டில் வந்து எக்ஸலோ இதுலையோ நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹிந்தி போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக் பே, அதாவது உங்களுக்கான சேலரி பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் கேட்டகிரிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,59,000 அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் பேசிக் பே மட்டும் வருது. உங்களுக்கு அலவன்சஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, அதாவது 2,92,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக் பே பிளஸ் அலவன்சஸோட சேர்ந்து. இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்கன்றது தெளிவா பாத்துக்கோங்க. நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டியா, எந்த கேட்டகரியில எலிஜிபிலிட்டி அப்படின்னு செக் பண்ணி அந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன பண்ணணும், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இது. நீங்க அப்ளிகேஷனும் ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். ஐபிபிஎஸ் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா www.ibbs.in அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேட்டர்ன். ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரொஃபஷனல் நாலேஜ். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா
நார்மல் பேங்கிங் பேட்டர்ன் எல்லாமே வந்துருது. ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், இது எல்லாமே 40 கொஸ்டின் 50 மார்க். ஓகேங்களா, 200 மார்க் இதுவே வந்துருது. அது போக நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டிகிரியில் அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அதுல இருந்து ஒரு 40 மார்க் தனியா கேட்கலாம். டோட்டலா 250 மார்க். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட், அவங்களுக்கு தான் மொத்தமா 150 மினிட்ஸ், அதாவது 2.5 மணி நேரம். எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. மோட் ஆஃப் எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் கேட்டிருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் அவேர்னஸ், ஹிந்தி லாங்குவேஜ். ஏன்னா ஹிந்தியில நீங்க அப்ளை பண்றதுனால ஹிந்தி லாங்குவேஜ் கேட்டிருக்கான். இதுவும் பாத்தீங்கன்னா நார்மலா ஐபிபிஎஸ்ல வைக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹிந்தி மட்டும் ஆட் ஆகுது. ஸோ அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ்ன்றது மட்டும் தான் ஆட் ஆகுது. மிச்சம் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஐபிபிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய பேட்டர்ன் தான் வச்சிருக்கான். அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. அதை மட்டும் நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கட் ஆஃப் ஸ்கோர் அதெல்லாம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்தர், அதாவது இன்டர்வியூக்கு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்ல கிளியர் பண்றவங்க அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேலிட் கால் லெட்டர் எடுத்துட்டு போகணும், போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், பிளஸ் அந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான ஐடி ப்ரூஃப்கான ஒரு போட்டோ காப்பி, ஐடி ப்ரூஃப் உடைய ஜெராக்ஸ், பிளஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொண்டு போறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும். ஸோ நீங்க உள்ள என்னென்ன எடுத்துட்டு போக அலவுடு அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நார்மல் ஐபிபிஎஸ்ல நம்ம பிஓ, எஸ்ஓ, கிளர்க்கு எழுதுற மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா மஸ்ட். ஓகேங்களா, மித்தபடி நீங்க அப்ளிகேஷன் போடுறது மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எலிஜிபிலிட்டி எல்லாம் நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணும்போது மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ அதையும் மறக்காம எழுதி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது இது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்க எழுதி அப்லோட் பண்ணணும். அதையும் கரெக்டா தரவா செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இல்லாம பிளாக் பென்ல எழுதுங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees. எல்லா கேண்டிடேட்டுமே 1000 rupees தான். உங்களுக்கு வேற எக்ஸம்ஷன் எதுவுமே சொல்லலை. ஓகே, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என்ன மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ள வரணும், உங்கள் அப்ளிகேஷனில் எதுவுமே எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா, சாரி உங்களுடைய ஃபேக் நியூஸ் எதுவும் கொடுத்துருக்க கூடாது, அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. சென்னையில் மட்டும்தான் சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவனந்தபுரம் பக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போட்டு நீங்கள் தாராளமாக எழுதலாம். இல்லை சென்னையில் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் பெங்களூர் வந்து பக்கமாக இருக்கும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீ அங்கேயும் எக்ஸாம் சென்டர் போட்டு எழுதிக்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் இருக்கு. நீங்க டாக்குமெண்ட்டும் சில டாக்குமெண்ட்ஸும் இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் ஒன்று, ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அது பாஸ்போர்ட், உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், பேன் கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், எது வேணா இருக்கலாம். உங்களுடைய போட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் எஸ்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, 12th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டாகவும் இருக்கலாம். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, யூஜி, பிஜி அல்லது பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ரிலவெண்ட் மார்க் ஷீட்ஸை செமஸ்டர் வைஸ் நீங்கள் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.